இப்போ நாம் காலம் எடுக்க போகிறோம். சரிங்களா? டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த இதாங்க நம்ம காளாங்கொட்டாயி, அதாவது காளானுக்கு போட்டிருக்கிற ஓலை சாலை. இதில் தான் காளான் வளர்த்துறோம். இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ காளான் இருக்குதுன்னு. வாங்க உள்ளே போகிறோம். தான் வாசப்படி. இதை எடுத்துகிட்டு போகிறோம் உள்ளே. பாருங்க, இன்றைக்கி வந்து காளான் கம்மியாக தான் இருக்கும். போட்டதே கம்மி தான். இன்றைக்கி வந்து இந்த காளான் தான் இன்றைக்கி எடுக்கிறோம். இதுதான் இன்றைக்கி எடுக்குது. இதே ஒரு 100 கிராம் வரும், அவ்வளோதான் வரும். பார்க்கலாம், நல்லா பாருங்கள். இது வரைக்கும் செலவு பண்ணினதுக்கு எடுத்தாச்சுங்க காளான். இது வரைக்கும் காளான் செலவு பண்ணினதுக்கு எடுத்துட்டேன். இனிமேல் வர்றது நம்ம வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ லாபம் வருது என்னான்னு இனிமேல் பார்த்தா தான் தெரியும். நஷ்டம் ஆகாது, காளானில் வந்து நஷ்டம் ஆகாதுங்க. செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அதிகம் லாபம் வராது போல் தெரியுது, இருந்தாலும் செய்யலாம். நல்ல தொழில் தான் காளான் வளர்ப்பு. இந்தாண்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு கொத்து தான் இருக்குது காளான். இதுதான் இன்றைக்கி பாருங்கள். நான் போட்டதே விதை கம்மியாக தான் போட்டேன். ஓகேங்களா? இந்த இங்கே கொஞ்சம் இருக்குது. இது பழைய பாக்கெட்டு. இதுலேயும் காளான் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்னைக்கு இதில் தான் காளான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அது தண்ணி அடிக்கிற டப்பா. சரிங்க, நன்றி.